ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேரத்தையும் கேஸ் செலவையும் மிச்சப்படுத்தி சாதம் எப்படி வடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வடித்து வச்ச சாதம் நீண்ட நேரத்துக்கு நொந்து போகாமல் குழஞ்சி போகாமல் நல்ல உதிரி உதிரியாக இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக என்னென்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சாதம் வடிக்கிறதுக்காக நான் இன்றைக்கி சோத்து பானையில் தான் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு சாதம் வடிக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சோத்து பானையில் தண்ணி வச்சுருங்க. தண்ணி வச்சு அடுப்பை பற்ற வச்சுருங்க. இப்போ சோத்து பானைக்கு மேலே ஒரு மூடி போட்டு தண்ணி கொதி வரட்டும். அடுத்ததாக உல தண்ணி கொதிக்கிறதுக்கு இடையில் நமக்கு எவ்வளோ அரிசி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பாட்டுக்கான அரிசி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க அரிசி பார்த்திங்கன்னா மணச்சநல்லூர் பொன்னி தான் எடுத்திருக்கேன். இது சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் பார்த்திங்கன்னா நல்லா ஒத்தையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வச்ச தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை களைஞ்சிட்டு இப்போ இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். நான் அரிசியை களைஞ்சிட்டு ஊரெல்லாம் வைக்கலை. களைஞ்ச கையோடு தான் இந்த அரிசியை தண்ணியில் சேர்க்குறேன். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். அரிசி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம அரிசி போட்டதுக்கப்புறமா அடுப்பு குறைச்சிருக்கக்கூடாது. நல்லா ஃபுல்லாக அடுப்பில் வச்சுருங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லாவே அரிசி தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இது கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். இது கொதிக்கிறது எவ்வளோ நேரம் கொதிக்கணும்னு பார்த்திங்கன்னா, கரெக்டாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். அதுக்கு மேலே கொதிக்க தேவையில்லை. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடி போட்டதுக்கப்புறமா அது அப்படியே இருக்கட்டும். நான் மூடி இருக்க மூடி பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கிற மூடி தான் போட்டிருக்கேன். இதுவே நீங்கள் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியான மூடி போட்டிருந்தாலும் ஹீட் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக மேலே வெயிட்டாக ஒரு பாத்திரத்தை தூக்கி வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் எவ்வளோ நேரம் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். இது நம்ம எதுக்காக இப்படி செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா, பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு சாதம் எப்படி வடிக்கணுங்கிறது தெரியாது. இதுக்காக நம்ம கரண்டி போட்டு சாதம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டே இருப்போம். இந்த மெத்தடில் பண்ணுறப்ப அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண வேண்டியது கிடையாது. சாதமும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ நான் கரெக்டாக 30 நிமிஷம் கழிச்சிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சாதம் பாருங்கள், நம்ம சேர்த்த அரிசி நல்லா சாதமாக நல்லா ஊறி நல்லா சோறாக இருக்குது. நீங்கள் வெளியில் கிளம்புற சமயத்தில் கூட நமக்கு சாதம் வடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ரைஸை வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு போயிட்டு நீங்கள் எப்போ வரீங்களோ வந்து கூட சாதத்தை நம்ம சோறாக வடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இது முக்கியமாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாதத்தை நல்லா சூடாக சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, வத்த குழம்புக்கெலாம் நம்ம சாதத்தை அப்போதைக்கு சூடாக வடித்து சுட சாப்பிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு சாதம் எந்த ஸ்டேஜுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் சாதம் வடிச்சுக்கலாம். இதுவே வத்த குழம்பு, புளிக்குழம்புலாம் வைக்கிற மாதிரி இருந்திங்கன்னா, சாதம் உங்களுக்கு விதையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வடிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ரசம்லாம் வைக்கிறீங்க, அதுக்கு சாதம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னா அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கொதி விட்டுட்டு நீங்கள் வடிச்சுக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணும் போது நமக்கு நேரமும் மிச்சமாகும், சிலிண்டரோட செலவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே மிச்சமாகும். சாதம் வடிக்கிறப்ப சாதம் குழஞ்சி போயிருங்கிற பயம் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் இந்த மெத்தடில் சாதம் வடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சாதம் நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம எப்போதும் எப்படி வடிச்சிடுவோமோ அந்த மாதிரி வடித்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். எப்போதுமே சாதம் வடிக்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பானையை கவுக்கணும். நிறைய பேர் பிகினர்ஸாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா, சாதம் வடிக்கிறப்ப டக்குன்னு அந்த பானையை கவுப்பாங்க. அப்படியே அந்த தண்ணி ஃபுல்லாக கையில் பட்டுரும். ஆனால் நம்ம எப்போதுமே தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பானையை கவுக்கணும். இந்த வடித்த தண்ணி பார்த்திங்கன்னா கொலன்னு இல்லாமல் தண்ணியாக இருந்துச்சுன்னா சாதம் நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும். நீண்ட நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம இந்த வடித்த தண்ணியை வச்சு நம்ம சாதம் எந்த அளவுக்கு வடிச்சிருக்கோங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறமா பானையை கவுத்து வச்சிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா பானை டக்குன்னு முன்னாடி கவுந்து சாதம்லாம் கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நம்ம ஒரு அணைவாக வைக்கிறதுக்காக ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருங்க. இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா பானை கவுந்துராமல் நல்லா சேஃபாக இருக்கும். இப்போ சாதத்தில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு துணி வச்சுட்டு சோத்து பானையை நிமித்தி வச்சிடலாம். இந்த வெயில் சீசனில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் கரெக்டாக சாதம் வடித்து வச்சாலும் சாதம் பார்த்திங்கன்னா நொந்து குழஞ்சி போன மாதிரி நொந்து போயிடும். ஒரு மாதிரி நொசுன்னு ஆயிரும். அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா,
நம்ம வடித்து வச்ச அந்த வடிச்சந்தண்ணி பாத்திரத்து மேலே எடுத்து இந்த சோத்து பானையை மேலே வச்சுருங்க. இது எதுக்காக வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாதத்தில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிஞ்சிட்டாலும் அடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சலசலன்னு இருக்கும். அந்த தண்ணி வற்றுறதுக்காக தான் நம்ம வடிச்சந்தண்ணி பாத்திரத்து மேலேயே சோத்து பானையை எடுத்து வைக்கிறோம். இந்த மெத்தடில் வைக்கிறப்ப அடியில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த வடிச்சந்தண்ணியோட ஹீட்லேயே நல்லா வற்றிரும். அதுக்கப்புறம் சோறு நீண்ட நேரத்துக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் நொந்து போகாமல் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாதத்தை வடித்ததோட இந்த சோத்து பானையில் இறுக்கி டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவாங்க. அந்த மெத்தடில் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா சாதத்தில் இருக்கிற அந்த ஹீட்னால் வேர்வை வடிஞ்சு திரும்ப சாதத்துக்குள்ளே பட்டு சாதம் சீக்கிரமாக நொந்து போயிடும். ரொம்ப நேரத்துக்கு நமக்கு சாதம் வராது. அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓலைத்தட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இது நிறைய ரோட்டு ஓர கடைகள்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஓலைத்தட்டு வாங்கி நீங்கள் சோத்துப்பானை மேலே வச்சுட்டிங்கன்னா சாதம் வேர்த்து வடியாமல் இருக்கும். முக்கியமாக சாதத்தில் தண்ணி வேர்த்து வடியாமல் இருந்தால் சாதம் நீண்ட நேரத்துக்கு நமக்கு வரும், நொந்து போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஓலைத்தட்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓலைத்தட்டு தான் போட்டு மூடணுங்கிறது கிடையாது. உங்கள்கிட்ட இந்த மாதிரி காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா அதை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாதம் மேலே போட்டுக்கோங்க. நான் இட்லி துணி தான் எடுத்திருக்கேன். இட்லி துணியை இந்த மாதிரி சாதம் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்படி போடுறதுனால சாதத்தில் சூடு நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேர்த்து வடிகிற தண்ணியெல்லாம் இந்த இட்லி துணியிலே பட்டு சாதம் நீண்ட நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஒன்று நீங்கள் ஓலைத்தட்டு போட்டு மூடுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி இட்லி துணி போட்டுட்டு மேலே டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு மதியம் வடித்த சாதத்தை நைட்டு வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மதியம் சாதத்தை நைட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா வடித்த சாதத்தை அப்படி சோத்து பானையில் வைக்காமல் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கணும். அந்த வேறு பாத்திரத்தில் நம்ம வைக்கும் போது அந்த பாத்திரத்தில் ஈரமே இருக்கக்கூடாது. ஈரம் இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரமே சோறு நொந்து போயிடும். அந்த பாத்திரத்தில் ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இப்போ வடித்த சாதத்தை அந்த பாத்திரத்தில் நல்லா கொட்டி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த பாத்திரத்துலேயும் கொட்டி இருக்குது. பார்த்திங்கன்னா சோத்து பானையிலையும் சோறு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சோத்து பானையில் இருக்கிற சோறை ஃபஸ்ட்டு காலி பண்ணிடுங்க. நைட்டுக்கு சோறு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை மதியத்துக்கே சோறு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு சோத்து பானையில் இருக்கிற சோறை ஃபஸ்ட்டு காலி பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த பாத்திரத்தில் கொட்டி வச்ச சாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாதத்தை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே சோறு வந்து காஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் சோறு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு கரண்டி வச்சுட்டு சோறை ஃபுல்லாக இந்த மாதிரி அமுக்கி கொடுத்துருங்க. இந்த மெத்தடில் நம்ம அமுக்கும் போது ரொம்ப ஹார்டாக அமுக்கிடக்கூடாது. சோறு அப்படி குழஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால் லைட்டாக மேலாக இருக்கிற சாதத்தை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக கரண்டி வச்சு அமுக்கி அழுத்தி கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படி சோறு காஞ்சு போகாமல் நல்லா சூடாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் நீங்கள் சாதம் வடிச்சிங்கன்னா நேரமும் மிச்சமாகும், கேஸும் மிச்சமாகும். அதுவும் இல்லாமல் சாதம் வந்து நொந்து போகாமல் நீண்ட நேரத்துக்கு நல்லா உதிரியாகவே இருக்கும், குழஞ்சி போகாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.